எங்கள் ஊர் காஞ்சி கோயிலில் வந்து ஒரு 15 டேஸ் முன்னாடியே ஸ்ரீதேவி அம்மன் கோவிலில் வந்து நோம்பி சாட்டியிருந்தாங்க. அதாவது இது என் அம்மா வீடு. நோம்பி சாட்டுறப்போ நாங்கள் இங்கே இருந்துட்டதுனால தான் நான் இன்னும் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கிளம்பி போக முடியாத மாதிரி இருக்குது. ஏன்னா நோம்பி சாட்டுறப்போ ஊரில் இருந்துட்டீங்க, ஏன் குழந்தைய தூக்கிட்டு போகிறப்ப அந்த டைமில் போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு இருந்துட்டேன். சரி கோவிலுக்கும் போயிட்டு வந்துடலான்றதுக்காக சாட்டர்டே வந்து கோயிலுக்கு போகலான்னு போனோம். ஆக்சுவலி கோயில் நோம்பி வந்து வியாழக்கிழமையே முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி என்னென்னா பொங்கல் வச்சுட்டாங்க, குண்டமெல்லாம் இறங்கி முடிச்சாச்சு, அதனால் நோம்பி முடிஞ்சிருச்சு. சரி இருந்தாலும் போகலான்னு போயாச்சு. கோவிலுக்கு போனது அங்கே வந்து வழக்கம், குண்டம் இறங்கி முடித்ததுனால குண்டத்தை சுற்றி உப்பு போட்டு வேணுன்னா எதுனாலும் நடக்கும்னு சொன்னாங்க. அதனால் சரின்னு நானும் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போயிட்டோம். என்ன ஆச்சுன்னா, கோவில் கருவறைக்கு பின்னாடி அந்த செவுரு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் படிஞ்சிருந்துச்சு, பிசுக்கு நல்லாவே. அதில் வந்து போகிறவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் நூல் பிச்சு ஒட்டி வச்சுட்டு இருந்தாங்க. நான் என் அத்தைகிட்ட கேட்டேன், எதுக்கு அத்தை இப்படி பண்ணுறாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆனால் எனக்கு பார்த்ததுமே என்ன தோணுச்சுன்னா, ஏன் இப்படியெல்லாம் அசிங்கமாக அப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கு என் அத்தை உடனே என்ன சொன்னாங்க, இல்லை இப்படி வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பிச்சு வச்சோன்னா வந்து நிறைய துணிமணி சேருமாமா, அதனால் பண்ணுறாங்க. ஆனால் நீ அதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை போயிட்டாங்க வேகமாக. அப்புறம் நான் வந்துட்டு சரி என்ன எல்லாருமே இப்படி பண்ணுறாங்கன்னு மறுபடியும் நான் ரிட்டன் போய் அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க கேட்கலான்னு கேட்டால், அவங்க தெரியல கண்ணு, எல்லோரும் பண்ணுறாங்க நானும் பண்ணேன் அப்படின்னாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 5 ரூபா காசு ஒட்டி வச்சேன். சரி துணிமணி சேரும்னு எல்லோரும் நூல் ஓட்டுறாங்க, எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு நான் ஓட்டினேன் அப்படின்னு சொன்னேன். உடனே இந்த பாட்டி அதையும் போய் பண்ணினாங்க. அப்போ நானும் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. அவங்களுக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்குது, அதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் அது அப்படி அசிங்கம் பண்ணுமாங்கிறதும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி அவங்கவுங்க நம்பிக்கையை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் நம்ம போய் அங்கே எதுவும் பேச கருத்து சொல்கிறதுக்கு இல்லைன்றனால நான் கம்முன்னு வந்துட்டேன். அப்புறம் கோவிலே வந்து அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க, அதனால் நான் போய் அங்கேயே லஞ்சும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு இன்னும் 2-3 வேலை இருந்துச்சு. ஒரு கொங்கனாபுரம் வரைக்கும் போகிற வேலை, அதுக்கப்புறம் அதித்திக்கு வந்து சைக்கிள் வாங்கணும். என்னென்னா நான் நிறையா பக்கம் பார்க்குறேன், எல்லாருமே என் அக்கா முதற்கொண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபோன் கொடுத்து பழக்கிட்டாங்க. குழந்தை நிறைய டேண்ட்ரம்ஸ் பண்ணுறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு. அது என்னாச்சுன்னா, அவங்க ஃபோனுக்கே அடிக்ட் ஆன மாதிரி. என்ன ஒரு கட்டத்தில் ஆகிடுச்சுன்னா, நம்ம இப்போ கால் பண்ணோம்னா கால் வருது, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, கேம் விளையாட முடியல, ஃபோன் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுற அளவுக்குலாம் ஆகுது. ஆனால் நான் வந்து அதித்திக்கு அதெல்லாம் பார்த்ததுனால அப்படி பழக்கக்கூடாது, ஸ்க்ரீன் டைம் கொடுக்கக்கூடாது, அவள் வெளியில் ஆக்டிவாக விளையாடட்டும்னு காட்டாமல் வச்சுருந்தேன். அதனால் அவள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாள். அம்மா வீட்டு சைடு வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடுங்கும், அங்கெல்லாம் பசங்களுக்கு வந்து அதிகமாக ஃபோன்லாம் கொடுத்து பழக்கலை யாருமே. பசங்க டெய்லி இப்போ சம்மர் லீவ்னால சைக்கிள் ஓட்டுவாங்க சாயந்தரம். அதித்தி அதை பார்ப்பாளா, அதனால் அவளும் கேட்பா வேணும்னு. சரி அவளே கேட்குற அப்போ நம்ம வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு போனோம். பவானியில் தான் ஆக்சுவலி, குமரபாளையமில் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இந்த 2 சைக்கிளும் 2000 ருபீஸ் சொன்னாங்க. எனக்கு அந்த விலை கொடுத்து வாங்கணுமா, ஏன்னா குட்டி பாப்பா சீக்கிரம் க்ரோ ஆவா, வேஸ்ட் ஆகிடும், அடுத்தடுத்து ஸ்டேஜ் போகிறான்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து கலர்லாம் பிடிக்கலையா, டயர் கோணையாக இருக்கான், அங்கே இதாக இருக்குது இங்கே இதாக இருக்குன்ட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டார். அப்புறமா நாங்கள் பவானியில் போய் வாங்கிக்கலாம், இவங்க அப்பாவுக்கு சைக்கிள் வாங்கின இடத்துலன்றதுக்காக போனோம். அங்கே போகிறப்ப என்னாச்சுன்னா, பலாப்பழம் மண்டி இருக்கும் அங்கே பஸ் ஸ்டாண்ட் கிட்டே. சரி அங்கே ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு போகலாம், 2 வீக்ஸ் ஆச்சு அப்பா பெருசாக வாங்கிட்டு வந்து, அதனால் சரி ஒன்று வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டு போனோம். கிலோ 30 ரூபா சொன்னாங்க. அதனால் ஒரு 10 கிலோ இருந்துச்சு அந்த ஒரு பழமே, அதை வாங்கிட்டு பவானியில் போய் ஒரு சைக்கிள் வாங்கினோம். இந்த சைக்கிள் என்னடானா 1000 ருபீஸ் சொன்னாங்க. இவங்க அப்பாவுக்கு வந்து அதுதான் வேணும், அது பிங்க் கலர் தான் வேணும்னு வாங்கிட்டு வந்தார். அப்போயே நான் வீடில் ஒரு 50 ரூபா குறைச்சி பேசி தான் வாங்கிட்டு வந்தோம். அதித்தி ஃபஸ்ட்டு கடையில் வாங்காதப்போ சைலண்ட்டாக வந்துட்டான். இந்த கடையில் சைக்கிள் வாங்கி டிக்கியில் வச்சுட்டோம், எனக்கு அது இப்பயே வேணும்னு சொல்லிட்டு சேம அழுக. நான் கூட சொல்லியிருந்தேன், பரவாயில்ல வாங்கி கொடுக்கலைங்க, புரிஞ்சுக்கிட்டா, சத்தமே பொருள் அழுகாமல் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் செம்ம அழுக அதுக்கு, எனக்கு அது இப்பயே வேணும்னு. சரி அவள் அழுகிறா, அதை ரெக்கார்ட் பண்ண அது வேண்டாம் அப்படின்ட்டு, அவளுக்கு அழுகிறப்ப ரெக்கார்ட் பண்ணால் பிடிக்காது. அதனால் அவ்வளோ இதாக அப்பயும் கான்ஷியஸாக சொல்லிட்டு இருந்தா. மதியம் தேர் கடைக்கு என்னை கூட்டிகிட்டு போகவே இல்லை. இத்தனைக்கும் மதியம் வெயில் கூட இல்லை, மூடமாக தான் இருந்துச்சு. அதனால் ரிட்டர்ன் வரப்போ இதுதான் தேர் கடை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.